வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திமுக தலைமையிலான கூட்டணியில் விரிசல் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தீபாவளியை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தெரியவில்லை. இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி எனவும் செல்வ பெருந்தகை பேச்சு. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பே குழந்தைகளுக்கான சமையல் கூடங்கள் தயாராகி விடுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். தினமும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் நிறைந்த வயிறுடன் நாளை தொடங்குவதாக கூறியுள்ள அவர், காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என பதிவிட்டுள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணியில் விரிசல் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விவசாயிகளுக்கு எந்தெந்த முறையில் உதவ முடியுமோ அந்தந்த முறைகள் உதவும் அரசாக அதிமுக அரசு இருந்தது என கூறினார். அதிமுக தேர்தல் பிரச்சார பரப்புரைக்கு செல்லும் இடத்தில் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் விருப்பப்பட்டு வரவேற்பு கொடுக்கிறார்கள் என கூறிய அவர், வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள், அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் டிடிவி தினகரன் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான விமர்சனங்களை செய்து வருகிறார் எனவும், அதிமுக கூட்டணியில் சேரும் கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது, திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் சுயமாக சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்றும் கூறினார். கானல் நீரை பார்த்து உண்மை நீர் என எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூர், ஆண்டிமடம் பகுதிகளில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்தை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். தொடர்ந்து பூகங்குழி, ஆதனூர் அருகே மருதையாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தையும் திறந்து வைத்தார். மேலும் அரியலூரில் இருந்து ஆதனூர் வரை நீட்டிக்கப்பட்ட வழித்தடத்தில் பேருந்து சேவைகளையும் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், தீபாவளி பண்டிகைக்காக தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்க விழுப்புரம், கும்பகோணம், மதுரை உள்ளிட்ட அனைத்து கோட்டங்களின் சார்பில் டெண்டர் விடப்பட்டுள்ளது என கூறினார். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தெரிய வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் அரசியல் பாலைவனத்தில் எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்து கொண்டிருப்பதாக கூறிய அவர், எங்காவது ஒரு வசந்தம் கிடைக்காதா என பார்ப்பதாகவும் விமர்சித்து பேசினார். இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக கூட்டணியில் இணக்கமாக இருக்கிறோம், தோழமை கட்சியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது வேறு எனவும், ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக காங்கிரஸ் குரல் கொடுக்கும் என கூறினார். குறிப்பாக மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவற்றை கொண்டு வந்த போது முதலில் எதிர்த்தது காங்கிரஸ் தான் என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தெரியவில்லை என கூறிய செல்வ பெருந்தகை வாய்க்கு வந்ததை பேசுவதாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக
தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அக்டோபர் 13ஆம் தேதி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தருமபுரி, சேலம், நாமக்கல் ஆகிய 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு சங்க பணியாளர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டுறவு சங்கங்களில் தனித்தனி நிர்வாகம் என்ற முறையில் காலி பணியிடங்களை நிரப்ப நிர்வாகத்திற்கு இருந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு மாநில அளவில் ஆள் சேர்ப்பு மையம் ஏற்படுத்தி அதன் மூலம் பணி நியமனம் செய்யப்படுகிறது. ஆனால் பதவி உயர்வுக்கு மாவட்ட அளவில் மூப்பு பட்டியல் தயார் செய்வதால் பதவி உயர்வில் பாரபட்சம் காட்டப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். அங்காடிகளில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் தொய்வு உள்ளதாக ஊழியர்கள் மத்தியில் இருந்து புகார்கள் வருகின்றன என கூறியுள்ள அவர், விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் வழங்குவதிலும் போதிய நிதி பற்றாக்குறை உள்ளதால் சங்கத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்களால் விவசாயிகளை முழுமையாக திருப்திப்படுத்த முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கான பணி பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ஊதிய உயர்வுகளும் உடனடியாக கிடைக்க தமிழக அரசு வழிவகை செய்து அவர்களின் பணி சேவையை அங்கீகரித்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதியில் விரைவில் மனைவிகளால் பாதிக்கப்பட்ட கணவன்மார்கள் ஊர்வலம் நடத்த உள்ளதாக மனைவிகளால் பாதிக்கப்பட்ட கணவன்மார்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் மனைவிகளால் பாதிக்கப்பட்ட கணவன்மார்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திருமதி சந்திரகலா ரெட்டி மற்றும் திருப்பதி மாவட்ட தலைவர் பாலாஜி ஆகியோர் திருப்பதி பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது விவாகரத்து கோரி பெண்கள் நீதிமன்றத்தை அணுகும் போது தாமாக முன்வந்து ஆண்கள் விவாகரத்து கொடுக்க வேண்டும் என்ற நிலை உள்ளது எனவும், மனைவிமார்களால் பாதிக்கப்பட்ட கணவன்மார்கள் தாமாக முன்வந்து எங்கள் சங்கத்தில் இணைய வேண்டும் எனவும் கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட கணவன்மார்கள் அடங்கிய ஊர்வலம் ஒன்றை விரைவில் திருப்பதியில் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே மனைவிகளால் பாதிக்கப்பட்டுள்ள கணவன்மார்கள் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மனைவிகளால் பாதிக்கப்பட்ட கணவன்மார்களுக்கு ஆதரவான சட்டத்தை அரசு விரைவில் இயற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மழை வரம் வேண்டி கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் வினோத பூஜை நடைபெற்றது. பல்லடம் அருகே மேற்கு ராசகவுண்டம்பாளையம் பகுதியில் ஊர் பொதுமக்கள் சார்பில் மழை வேண்டி பஞ்ச கல்யாணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழுதைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கும் வினோத பூஜை செய்தனர். முன்னதாக பெண் கழுதையான பஞ்ச கல்யாணிக்கும் ஆண் கழுதையான தேசிங்கு ராஜாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அப்போது பெண் வீட்டார் அழைப்பு, முகூர்த்தம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஓதுவார்கள் மந்திரம் முழங்க ஆண் கழுதைக்கும் பெண் கழுதைக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் தீயணைப்பு நிலையத்தில் வாருங்கள் கற்றுக்கொள்வோம் தீ பாதுகாப்பு அறிவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இதில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் பொது மக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பாக பட்டாசுகள் வெடிப்பது மற்றும் தீ தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பயிற்சியை தீயணைப்பு துறையினர் வழங்கினர். திருப்பூரில் மரங்கள் வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் கோ கிரீன் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் வயது அடிப்படையில் 6 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில்
ஆண்கள் பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகர் ரஞ்சித் பரிசுகள், மரக்கன்றுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரஞ்சித், கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகமான நிகழ்வு என்பதை தாண்டி நீயா நானா என சென்றுவிட்டது எனவும், ஒருவர் மீது ஒருவர் சேற்றையும் சந்தனத்தையும் அள்ளி வீசும் செயல்கள் நடைபெற்று வருகிறது என்று சாடினார். கனியாமூர்த்தி சிட்டிக்காரர்கள் மாறப்பட்ட தன் தாத்தா தன் தந்தையை சென்று வழங்கி போவது எனக்கு ரொம்ப ஆசை. திண்டுக்கல் RM காலனியில் உள்ள ஆடிட்டர் அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வந்த அனிஷா டெய்சி வாடிக்கையாளர்களிடம் வரி தாக்கல் செய்ய பணம் பெற்றுக்கொண்டு தனது தாய், தந்தை மற்றும் கணவரின் கணக்கில் வரவு வைத்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆடிட்டர் ஹிதாயத்துல்லா தணிக்கை செய்த போது அனிஷா டெய்சி 1,55,00,000 ரூபாய் கையாடல் செய்திருப்பது தெரிய வந்தது. இது குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள டெய்சி மற்றும் அவரது குடும்பத்தினரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை நகரமன்ற வளாகத்தில் நடைபெற்று வரும் 8வது புத்தக திருவிழாவை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டார். அப்போது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது என கூறி பல்வேறு வேடங்கள் அணிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவிக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல் மாற்றுத்திறனாளி மாணவி ஜஸ்ரீனா எழுதிய நூலை அமைச்சர் மெய்யநாதன் வெளியிட்டார். ஒரு மன்னன் இருந்தான். அவன் தன்னுடைய நாட்டு பகுதியில் நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு செயலை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காக அவன் செயல்படுத்துவது வழக்கம். அந்த மாதிரி ஏதாவது நம்ம அந்த மக்களுக்கு செய்யணும், தொடர்ந்து நல்ல பழக்க வழக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு செயலை மன்னன் மாறுவேடத்தில் சென்று அந்த நிகழ்வெல்லாம் பார்ப்பது இயல்பு. மயிலாடுதுறை நகராட்சியின் விடுபட்ட பகுதிகளில் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரா நகர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகளை மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை தரமாகவும் விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் செனையக்குடி, கத்தாழம்பட்டி, ரெண்டராயப்பட்டி உள்ளிட்ட 3 கிராம மக்களின் பயன்பாட்டிற்காக CSK குளோபல் பவுண்டேஷன் நிறுவனத்தினால் RO சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழா மற்றும் பழ மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை CSK குளோபல் நிறுவன தலைவர் சித்திரை செல்வன், கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் KK செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மக்களின் பயன்பாட்டிற்கு RO சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு 10ஆம் ஆண்டு கனவு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்த இப்போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் தாயில்பட்டி பகுதியை சேர்ந்த கரண் பாண்டியன் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய இருவரும் மடத்துப்பட்டி செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தின் போது மற்றொரு இருசக்கர வாகனம் காரின் மீது மோதியதில் சரவணகுமார் என்பவர் படுகாயமடைந்தார். சாத்தனூர் அணையில் இருந்து 9000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களாக பெய்து வந்த தொடர் கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அருகே உள்ள சாத்தனூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. வினாடிக்கு 6000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 9000 கன அடி நீரானது 12 மதகுகள் வழியாக தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
மேலும் கொமந்தான்மேடு சித்தேரி அணைக்கட்டு தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரையோர மக்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் தரை பாலங்களை கடக்க வேண்டாம் எனவும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் வாத்து குடும்பத்திற்காக வரிசையாக அணிவகுத்து நின்ற வாகனங்களின் வீடியோ காட்சிகள் வைரலாகியுள்ளது. ஆஸ்திரேலியா நாட்டின் பெர்த் நகரில் குவினானா சாலையில் வாகனங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். இந்நிலையில் காலை நேரத்தில் வாத்து ஒன்று தன்னுடைய குஞ்சுகளை அழைத்துக் கொண்டு அந்த வழியே சென்றுள்ளது. இதனால் வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்து நின்று விட்டது. வாத்து தனது குஞ்சுகளுடன் சாலையை கடந்து செல்லும் வரை வாகனங்கள் அந்த பகுதியிலேயே காத்திருந்தன. இந்த சம்பவத்தின் போது விரைவாக வந்த 6 கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்தில் சிக்கின. இருப்பினும் இதனால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் வாத்து குடும்பத்திற்காக வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்து நின்ற காட்சியோ வீடியோவாக வைரலாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திமுக தலைமையிலான கூட்டணியில் விரிசல் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தீபாவளியை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தெரியவில்லை. இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி எனவும் செல்வ பெருந்தகை பேச்சு. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.